இத்தனை நாள் லவ்வே பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்கும் என்ன எந்த தொல்லையும் பண்ணதில்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது வழிமறைச்சி, ஒரு நிமிஷம் இரேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும், ஆனாலும் ஏன் அவாய்ட் பண்ணுற, என் கூட ஃபஸ்ட்டு பேசிப்பார், என்ன பண்ணுறீங்க, வழி விடுங்க, யாராவது பார்த்தா எனக்கு பிரச்சனை ஆயிரும், தள்ளுங்க அப்படின்னு. பொண்ணு பின்னாடி சுற்றினாலே பொறுக்கின்னு எதுக்காக நினைக்கிறீங்க, நான் சீரியஸாக உன்னை லவ் பண்ணுறேன், ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி என் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு என் ரிலேஷனில் ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. கரெக்டாக பின்னாடி எங்கள் அம்மாவும் வந்தாங்க. 2 பேரும் எங்கேயோ வெளியே வந்திருக்காங்க. அவங்க வந்து வேமா, யார், எதுக்கு இந்த பையன் உன் கையை பிடிச்சி நிற்கிறான், எதுக்காக ரோட்டில் நின்று இப்படி பண்ணிகிட்டு இருக்க, இங்கே பாரு உன் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பாரு, ஒரு பையன் ரோட்டில் நின்று கையை பிடிச்சிட்டு இருக்கான், அவன் கூட நின்று பேசிகிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எங்கள் அம்மா கௌரவத்தை காப்பாற்றணுன்னு வேறு வழி இல்லாமல், இல்லை இது என் பொண்ணுக்கு பார்த்துருந்த பையன், அதனால் ஏதாவது வழியில் பார்த்துருப்பான், பேசியிருப்பான், பொண்ணுக்கு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் பண்ணிட்டியா, சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்டான். இல்லை பூ தான் வச்சுருக்காங்க, இன்னும் நிச்சயதார்த்தம் எதுவும் பண்ணலை, அதனால் யாருக்கும் சொல்லலை இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அந்த சுச்சுவேஷனை சமாளித்தாங்க. பொய்யை உண்மையாக்க 2 பக்கமும் பேசி மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இவ்வளோ சொல்லியும் என்னால் அந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியல. என்னை லவ் பண்ணதுனால அவங்க சைடும் எதுவும் சொல்லலை. கடைசியில் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். என்ன வேணும் எது வேணும்னு கேட்பான். அவங்க முகத்தை கூட பார்த்து என்னன்னு கூட கேட்டது. என்கிட்ட பேசுன்னு சொல்லுவான். பேசாமையே இருக்கிறது தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதாவது பேசுன்னு சொல்லுவாங்க. உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் என்ன இது பண்ணிக்கிட்டீங்கல்ல, ஒத்துக்கிறேன், இதில் என் சுயநலம் இருக்கானா, சரி விடு, என்ன இருந்தாலும் இப்போ நீ என் ஒய்ஃபா, யார் ஒய்ஃப், என்னை ஒய்ஃப்னு சொல்லி என்றைக்கும் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டோம், சேர்ந்து வாழணும்லான்னு கேட்டான். நான் எதுவுமே பேசலை. உன் மனசு மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அது இன்னும் 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் எங்கள் அம்மா கூட பேசிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா நான் எப்படி இருக்கேன்னு கேட்குறத விட என் பொண்ணு உங்ககிட்ட எதுவும் தப்பாக பேசலையேன்னு தான் கேட்டாங்க. அதுக்கு அவங்க, அவன் மேலே எந்த தப்பும் இல்லையம்மா, நான் தானே தப்பு பண்ணேன், எனக்கு பிடிச்சதுங்கிறதுக்காக பிடிக்காதவளை நான் தானே கல்யாணம் பண்ணேன், ஆனால் கடைசி வரைக்கும் மனசு மாறாமலே போயிடுவாளோன்னு தான் பயமாக இருக்குது. இதை கேட்டதுக்கப்புறம் மறுநாள் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போனேன். யார் வேணும்னு கேட்டான். சார் இல்லையான்னு கேட்டேன். இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். போய் சொன்னதும் அடுத்த நிமிஷம் பார்க்க வந்தாங்க சந்தோஷத்தோடு. இப்போது நீ அவங்க கிட்டலாம் யார் வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டேன், உங்கள் ஒய்ஃப் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். இனிமேல் என்னை ஒய்ஃப்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். வேண்டான்னா விட்டுருங்க. ஓய், நீ எங்கே அப்படியே மனசு மாறாமே போயிடுவோன்னு ரொம்ப பயந்துட்டேன்.